வரைவு வழிகாட்டு விதிகளின் நகல்களை தங்கள் தரப்புக்கு வழங்க வேண்டும் என தவிக உள்ளிட்ட மனுதாரர் கட்சிகள் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ரோட் ஷோ வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விதியையும் ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்க்கும் என்பதால் வரைவு நகல்களை தவிக உள்ளிட்ட மனுதாரர்களின் கட்சியினருக்கு வழங்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வகுக்கப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. வரைவு வழிகாட்டு விதிகளின் நகல்களை தங்கள் தரப்புக்கு வழங்க வேண்டும் என தவிக உள்ளிட்ட மனுதாரர் கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் ஒவ்வொரு விதியையும் ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்க்கும் என்பதால் வரைவு நகல்களை தவிக உள்ளிட்ட மனுதாரர்களின் கட்சியினருக்கு வழங்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே அனைத்து கட்சிகளுமே பரப்புரைகளை ஆரம்பிச்சிச்சு. இந்நிலையில எல்லா கட்சிகளுமே இப்போ தொடர்ச்சியா எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோட் ஷோ, அதாவது பொதுமக்களுக்கு மத்தியில நடந்து போய் அதன் அடிப்படையில் அவர்களோட வாக்குகளை சேகரிக்கிறது, அவர்கள் மத்தியில ஒரு எழுச்சியை உண்டாக்குறது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ரோட் ஷோக்கள் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கட்சிகளுக்கு உண்டான ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வகுக்கப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்துல தற்போது தாக்கல் செய்துள்ளது தமிழக அரசு. இதன் மூலம் ஒவ்வொரு விதியையும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எதிர்க்குங்கிறதுனால வரைவு விதிமுறைகளின் நகல்களை தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட மனுதாரர் கட்சியினருக்கு வழங்க தமிழக அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. வரைவு வழிகாட்டு விதிகள் நகல்களை தங்கள் தரப்புக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிற நிலையில மனுதாரர்களாக உள்ள அதிமுக, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம், தேசிய மக்கள் சக்தி கட்சிகளுக்கு வரைவு வழிகாட்டு விதிகளோட நகல்களை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்குதுங்க. உத்தரவிட்டதோடு இல்லாம இந்த வழக்கு விசாரணையை வரக்கூடிய நவம்பர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தலைமை அமர்வு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாருங்க.